ஃபினான்சியல் இயர் 2023-24க்கான பட்ஜெட்டை நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு காமன் மேனோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல ஏதாவது குறைப்பாங்களா, இல்ல இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் கான்செப்ட்ல ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணுவாங்களா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ் அறிவிக்கும் போது அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலா பார்த்துடலாம் வாங்க. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே, நியூ டாக்ஸ் ரெஜிமேன்னு ரெண்டு டாக்ஸ் ரெஜிமே இருக்கு. ரெண்டு டாக்ஸ் ரெஜிமேலையுமே மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா நம்ம ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேல எந்த சேஞ்சஸும் இல்லை. நியூ டாக்ஸ் ரெஜிமேல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தோம்னா சேஞ்சஸ் இருக்கு. ஸ்லாப்ல சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 0 to 3 lakhs வரைக்கும் வந்து 0 இன்கம் டாக்ஸ், 3 to 7 lakhs வரைக்கும் 5%, 7ல இருந்து 10 lakhs வரைக்கும் 10%, 10க்கு மேல 10 to 12 வரைக்கும் 15%, 12 to 15 lakh வரைக்கும் 20%. ஸோ 15 lakhக்கு மேல இருக்க எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 30% இன்கம் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க நியூ ரெஜிமேல. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல 50,000ல இருந்து 1 lakhக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. 50,000ல இருந்து 75,000க்கு தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு சின்ன குட் நியூஸ் என்னன்னா, இது வந்து ஓல்டு ரெஜிமேக்கும் பொருந்தும், நியூ ரெஜிமேக்கும் பொருந்தும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் உங்கள் சேலரியிலிருந்து நான் டாக்ஸபிளாக கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,75,000 உங்களோட டோட்டல் இன்கம்னு வச்சுப்போம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக மீதி இருக்க 10 lakh அமௌண்ட்டை தான் உங்களோட டாக்ஸபிள் அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. என்பிஎஸ் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனை 10%லேருந்து 14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்பிஎஸ்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வருஷம் நியூ டாக்ஸ் ரெஜிமே சூஸ் பண்ணவங்களுக்கு அப் டு 17,500 வரைக்கும் பெனிஃபிட் வந்திருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமே எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 to 21 ஃபினான்சியல் இயர்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிமேல தான் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுத்துட்டு வராங்க. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே அப்பப்போ அப்படியே குறைச்சிக்கிட்டே வராங்க. இதுல இருந்து நியூ டாக்ஸ் ரெஜிமேவை தான் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்றாங்கன்னு தெளிவா தெரியுது. இதை பத்தி நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேவை ரிமூவ் பண்றதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு. நியூ டாக்ஸ் ரெஜிமே ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா, டாக்ஸ் ரெஜிமேவை சிம்பிள் ஆக்க தான் இந்த பிளான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.